நாம் இந்த சிறப்பான நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது வல்லமை மிக சிறப்பானது, உயர்வானது. வல்லமை மிக்க ரப்புல் ஆலமீன் அவன் இந்த உலகத்திலே ஆச்சரியமான மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மக்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? கடலை பிளந்து அதை அப்படியே தரையாக ஆக்கி கொடுத்தான். கடலை பிளந்து தரையாக ஆக்கி கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய நிலையிலே தரையை கடலாக ஆக்கி வைத்தான். தரையை கடலாக ஆக்கி வைத்து கப்பல் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த கடலாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த கடலை தரையாக ஆக்கி கொடுத்தான். வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமைகளை எல்லாம் சொல்லி காட்டினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய வல்லமையின் மூலமாக ஆச்சரியமான அற்புதமான காட்சிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா காட்டினாலும் திருந்தக்கூடிய அளவுக்கு, தன்னை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றும் இல்லை இன்றும் இல்லை. எனவே அவர்களது சுய அறிவின் மூலமாகவே அவர்கள் தங்களை வீணாக்கி கொண்டார்கள், பாழாக்கி கொண்டார், அவரது வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டார். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தது? அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்ன செய்தான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ்வுடைய வல்லமையை காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடைய நிலைகளை அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக மக்களுக்கு மத்தியிலே அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று சொல்லக்கூடிய நிலையை, உயர்வான நற்குணங்களை பெற்றுக் கொண்டார். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வை தெரிந்து கொண்டார். அதன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து சொல்லும் பொழுது, அஸ்ஹாபி கன்னுஜுமி பிஐயும் யுக்ததைத்து, எனது தோழர்கள் சஹாபாக்கள் விண்ணிலே மிதக்கக்கூடிய வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல, அவர்கள் யாரை வேண்டுமானால் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒழுக்கத்தையும் அடக்கத்தையும் நல்ல நிலைகளை உருவாக்கி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். ஆனால் அந்த பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்தார்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் சரிபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய பலஸ்தீன் நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதிகளில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. சையதுனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ்வுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது, ஹாரூன் நபியுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. ஏராளமான நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போன உடனே மனிதனுடைய நிலைகள் எப்படி இருக்கு என்று சொன்னால் ஒரு பதற்றமான நிலை.